சென்னை அரசு மருத்துவமனையில் இன்றும் முருக பக்தரான பாம்பன் சுவாமிகளுக்கு திருவுருவப்படம் வைக்கப்பட்டுள்ளது. சித்தரான பாம்பன் சுவாமிகளுக்கும் அரசு மருத்துவமனைக்கும் என்ன தொடர்பு? ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்த பாம்பன் சுவாமிகள் சிறு வயதில் இருந்தே முருகப்பெருமான் மீது மிகுந்த அன்பும் பக்தியும் வைத்திருந்தார். அருணகிரிநாதரை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்ட இவர் கந்த சஷ்டி கவசத்தின் மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாக 1891 ஆண்டு சண்முக கவசத்தை இயற்றினார். பின்னாளில் சென்னைக்கு வந்த இவர் 1923 வருடம் சென்னை தம்புச்செட்டி தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த குதிரை வண்டி பாம்பன் சுவாமிகள் மீது மோதியது. கீழே விழுந்து வலியால் துடித்த பாம்பன் சுவாமிகள் சென்னை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கே பணிபுரிந்து கொண்டிருந்த பிரிட்டிஷ் மருத்துவர்கள் அடிப்பட்ட காலை எக்ஸ்ரே எடுத்து சோதனை செய்த போது காலில் எலும்பு முறிவு இருப்பது கண்டறியப்பட்டது. சுவாமிகளின் வயது 80 கடந்து போனதால் சிகிச்சை பலனளிக்காது. ஆகவே உடைந்த காலை அகற்ற வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறினார்கள். கவலையடைந்த பாம்பன் சுவாமிகள் அன்று இரவு முருகா என்று மனமுருகி அவர் இயற்றிய சண்முக கவசத்தை பாடத் துவங்கினார். சிறிது நேரத்தில் மயில் ஒன்று பறந்து அவர் அருகில் வந்தது. கூடவே குழந்தை வேலனும் வந்தார். பாம்பன் சுவாமிகள் ஆனந்த பரவசமடைந்தார். மறுநாள் ஆனது. சுவாமிகள் சாதாரணமாக எழுந்து நடமாடிக்கொண்டிருந்தார். அதை கண்ட மருத்துவர்கள் சுவாமிகளின் காலை மீண்டும் எக்ஸ்ரே எடுத்து பரிசோதனை செய்து ஆடி போனார்கள். உடைந்த எலும்புகள் நன்றாக பொருந்தி இருந்தது. அதன் நினைவாகவே பாம்பன் சுவாமிகளின் புகைப்படம் அரசு மருத்துவமனையில் நிறுவப்பட்டுள்ளது.